Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. இந்த வீடியோவில் இங்கே மேலே காமிச்சிருக்க பாருங்கள், இந்த மாதிரி ப்ளவுஸ் பேட்டர்ன் தான் நம்ம கஸ்டமர் அக்கா அனுப்பியிருக்காங்க. இதுதான் ப்ளவுஸ் மெட்டீரியல். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய பார்டராக இருக்குது, இன்னொரு பக்கம் ரொம்ப சின்ன பார்டராக இருக்குது. பட் பெரிய பார்டராக இருக்கிறத நம்ம கண்டிப்பாக ஸ்லீவில் வச்சே ஆகணும். சின்ன பார்டராக இருக்கிறத பேக்கில் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் இவங்களுக்கான பேப்பர் பேட்டர்ன் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். கீழே வந்து லைனிங் வச்சுருக்கேன். இந்த பேட்டர்ன் போட்டு ஒரு 4 years கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ அது கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரீசெண்டாக ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் இது. இதில் இவங்களோட அளவு எல்லாமே ஒரு வாட்டி நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கிறேன். சரியாக இருக்கான்ட்டு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 2 ப்ளவுஸ் ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து பேக்கில் நல்லா க்ளோஸாக இருக்கிறதும், இன்னொன்று நார்மல் ஓப்பன் லோ நெக்கும் கொடுத்துருந்தாங்க. ஒரு வாட்டி நான் செக் பண்ணி பார்க்குறேன் அதில் உள்ள அளவு இதில் இருக்கிறது எல்லாமே சரியாக இருக்கான்ட்டு. ஆனால் ஹைட்டை இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி பேப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இதனோட செஸ்ட் அளவு பார்க்குறேன். எனக்கு ஒரு 10.25 இன்ச் இருக்கும். 1/4 இன்ச் வந்து பேக்கில் ஓப்பனுக்காக நான் கொடுத்துருக்கேன். அதனால் அந்த 1/4 இன்ச்சை விட்டுட்டு 10.25 எனக்கு எங்கே வருமோ அந்த மாதிரி பேப்பரை நீட்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு மற்றபடி சுற்றிலும் அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறேன். ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிட்டேன். இதை எடுத்துக்கலாம். இதுதான் இவங்களோட பேக் பேட்டர்னோட அளவு. இப்போ நெக்கோட இறக்கம் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 3.5 இன்ச் மட்டும் மார்க் பண்ணுறேன். இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்கோட வித் பார்த்திங்கன்னா ஒரு 4.5 இன்ச்சு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதுக்கு நார்மல் போட் நெக் மாதிரி நம்ம ஒரு ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். போட் நெக் ஷேப் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த பார்டரை வந்து இங்கேருந்து இப்படி க்ராஸாக கொண்டு போகணும். பெரிய பார்டராக இருந்தால் அதில் காமிச்சிருக்க இமேஜ் மாதிரியே நம்ம ரெடி பண்ணலாம். பட் நமக்கு இருக்கிறதோ சின்ன பார்டரு. இப்போ பாருங்கள், நெக்கோட இறக்கம் நமக்கு எந்த அளவுக்கு நெக் நார்மலாக இறக்கம் வைப்போமோ அந்த அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இவங்க வந்து ஒரு 10 இன்ச் கிட்ட இறக்கம் போடுவாங்க. அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் வந்து கொடுத்துக்கலாம். இது 10.5 கொடுத்துருந்தாலும் அந்தளவுக்கு வந்து லோ வந்து உங்களுக்கு காட்டாது. இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கேருந்து இதை அப்படியே க்ராஸாக இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு இதெல்லாம் இதில் நம்ம டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கணும். தப்பாக வந்து அப்படியே மாற்றிக்க வேண்டியது தான். ஜஸ்ட் இப்படி போட்டு பார்க்குறேன் எனக்கு சரியாக வருமான்ட்டு. எனக்கு வந்து சரியாக வராத மாதிரி தோணுது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி மார்க்கிங் வந்து பண்ண போகிறேன். இப்போ வந்து மேலே கொடுத்த மாதிரி கீழேயும் 4.5 இன்ச் வந்து மார்க்கிங் கொடுத்து ஒரு பாக்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். மேலே என்ன அளவு இருக்கோ அதே வித்து தான் கீழேயும் கொடுத்துருக்கேன். இப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த டிசைனோட ஷேப் வந்து மாறுற மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு அது செட் ஆகலை. அதனால் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை மார்க் பண்ணி பார்க்க போகிறேன். எனக்கு சரியாக வருதான்னு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இடத்துல அழகாக கர்வாக நம்ம ஒரு மார்க்கிங் வந்து பண்ண போகிறோம். இதை இப்படி திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு நம்ம எப்போவுமே போல் மேலே யூ போட்டோம் இல்லையா, போட் மாதிரி, அதே மாதிரி இங்கே ஒரு ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதில் மெயினே வந்து இந்த ஸ்கேலப் டிசைன் தான். அதை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். நான் பண்ணுற மாதிரியே மெத்தட்லேயே பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாகவே வரும். இந்த மாதிரி ஸ்கேலப் ஸ்கேலை வச்சுக்கோங்க. ஸ்கேலப்போட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 1/2 இன்ச்னால் ரொம்ப லைட்டாக இருக்கும். அது அந்த அளவுக்கு ஷேப்லாம் ரொம்ப தெரியாது. அதனால் நான் ஒரு 3/4 இன்ச் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு இருந்தால் விருப்பமோ அந்த அளவு வச்சுக்கோங்க. பாருங்கள், இங்கேருந்து அளந்து பார்க்குறேன். 3/4 இன்ச்னால் எனக்கு இங்கே வரும். இங்கே ஒரு லைட்டாக ஒரு மார்க்கிங் மாதிரி கொடுத்துட்டு இந்த ஸ்கேலை இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ஷேப்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கேருந்து போட்டால் நல்லாயிருக்குன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அந்த ஸ்கேலை வந்து வச்சு பாருங்கள். நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு எப்படி வச்சா சரியாக இருக்குன்றதை பார்த்துட்டு நான் அதுக்கப்புறமா இந்த ஷேப்லாம் வந்து போட போகிறேன். இந்த மாதிரி ஸ்கேல் வாங்கிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம டக்குன்னு வேலை முடிக்கிற மாதிரி இருக்கே. இதே இதுக்கு முன்னாடி வந்து குட்டி குட்டி அட்டையில் நான் ரெடி பண்ணி அது அப்பப்போ மிஸ் ஆகிடும். ஒவ்வொரு வாட்டிக்கும் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இந்த ஸ்கேல் வந்து கிடச்சதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது.
லாஸ்ட்டாக பாரிஸ் போனப்போ வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ எனக்கு எந்த அளவுக்கு ஸ்கேலப் வேணுமோ அந்த மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்கேலப்போட வித் பார்த்திங்கன்னா ஒரு 1.5லேருந்து 2 இன்ச் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கொடுத்ததுனால ஷேப்லாம் நல்லா நீட்டாக வந்துடுச்சு எனக்கு. இப்போ மேலே இருக்க மார்க்கிங் வந்து தப்பு, கீழே இருக்கிறது தான் சரியான அளவு. ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஸ்கேலப்புக்குன்னு ஒரு 1/4 இன்ச் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அதை நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சுற்றி என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள், ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் சும்மா இப்படி ஜஸ்ட் இப்படி வச்சு பார்க்குறேன், எனக்கு சரியாக வருமானு பார்க்குறேன். இது இன்னும் நல்ல பெரிய பார்டராக இருந்தால் ரொம்ப நல்லா சூப்பராக வந்திருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் காமிச்ச இமேஜ் மாதிரியே இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, இதனோட அவுட்புட்டும் ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேலப் தாண்டி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க்கிங் வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்கணும் இல்லையா, இதுலேயே கொடுத்துட்டா அதில் கொடுக்க தேவையில்லை. அதனால் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 பீஸையும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதனோட டிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு ஒரு 1.5 இன்ச் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதனால் கீழ் போர்ஷன் நம்ம கட் பண்ணும்போது 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மார்க்கிங் பண்ணுறோம் எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்கள், இங்கேருந்து எனக்கு எந்த அளவுக்கு இருக்குது, ஒரு 1.5 இன்ச் கொடுத்தா தான் என்னால் கீழே இருக்க கிளாத்தையும் மேலே இருக்க கிளாத்தையும் வச்சு ஈவனாக வச்சு மடிக்க முடியும். அதனால் 1.5 இன்ச் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கொடுத்தாகணும். அது நமக்கு ஞாபகம் இருக்கணுன்றதுக்காக சைடில் வந்து எழுதிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எதுலலாம் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்கலன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் உள்ளதை நம்ம மெயின் கிளாத்தில் லைனிங்கில் வச்சு கொடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல நான் கட் பண்ணுறேன். இந்த 1/4 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த லைனில் வந்து நான் இதை அப்படியே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு 2 பீஸாக கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஷேப்பையும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கரெக்டாக இதை நம்ம ப்ளேஸ் பண்ணி அளவெல்லாம் சரியாக எடுக்கணும். இதான் மெயின் விஷயம். நான் இந்த மாதிரி கிளாத்தை இந்த பேப்பரை இதுக்கு மேலே வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் என்ன அளவு இருக்கோ அதை எக்ஸாக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது இல்லாமல் எனக்கு மேலே வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து ஸ்பேஸ் தேவை. அப்போ தான் என்னால் வந்து சரியாக பண்ண முடியும். ஏன்னா ஸ்கேலப் வந்து நம்ம கிளாத்துக்கு மேலே இருக்கும். ஸோ அதனோட கிளாத்தையும் நம்ம இதில் தான் கொடுத்து ஆகணும். ஓகேங்களா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எதாவது புரியலன்னா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு என்னோடய ஸ்கேல் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் வித் இருக்கும். அதனால் ஸ்கேல் அளவுக்கு ஒன்று கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் நெக்லைனில் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் மேலே தள்ளி மார்க்கிங் கொடுக்குறேன். இங்கே வந்து பைப்பிங் கொடுப்போம். அதனால் 1/4 இன்ச் மேலே தள்ளி ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை அப்படியே ஷேப் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை கொண்டு வந்து மேலே முடிச்சிடணும். தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ இன்னொரு கிளாத் இருக்குல்ல, இந்த கிளாத் வந்து நம்ம வைக்க போகிறோம். இது மேலே இப்படி வரும் நமக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம். ஜஸ்ட் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். தைக்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ இதுக்கு மேலே இந்த கிளாத்தை நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம அந்த ஸ்கேலப்புக்கு வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ நெக்லைனுக்கு மட்டும்தான் நம்ம சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஜஸ்ட் என்ன அளவு இருக்கோ அப்படியே நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நான் அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள், எல்லா பீஸையும் தனித்தனியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நமக்கு இப்போ பேக் போர்ஷன் வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கிளாத் இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் நான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். ரொம்ப எக்ஸாக்டாக நம்மகிட்ட இல்லை, அதனால் இதிலே கொடுக்கலான் இருக்கேன். இப்போ வந்து துணியை கரெக்டாக நான் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். என்னென்னா இதில் கொஞ்சம் துணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு பத்தலை. அதனால் கொஞ்சம் ரொம்ப எக்ஸாக்டாக நான் கட் பண்ணினதுனால எனக்கு அங்கங்கே கொஞ்சம் துணி மிஸ் ஆச்சு. பட் ஜாயின் போட்டு பண்ணிட்டேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் துணி இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த பீஸு தனியாக எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன்லாம் இந்த காட்டன் சாரீலலாம் ரொம்ப நல்லா நீட்டாக பர்ஃபெக்ஷனாக வரும்.
பட் இதுலேயும் வந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் காட்டனில் பண்ணால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், அவங்க காமிச்ச ரெஃபரன்ஸ் பிக் மாதிரி. இப்போ இந்த இடத்துலையும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த சைடில் உள்ள பீஸ்லாம் வந்து எனக்கு பட்டிக்கு தேவை, அதனால கொஞ்சம் எக்ஸாக்டாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வாங்க ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இதனோட பேக் போர்ஷன் மட்டும் காமிச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் இதனோட ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் ப்ளவுஸோட கம்ப்ளீட் வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா கொஞ்சம் எரர்லாம் காமிக்குது, வீடியோ சரியாக ஓப்பன் ஆக மாட்டேது, அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகுது, அந்த இஷ்யூ இருக்குது. அதனால இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சைடில் இருக்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆப்போசிட் எது நமக்கு எங்கே நம்ம தைக்க போகிறோன்றத கரெக்டாக மார்க்கிங் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலே இந்த பார்டரை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய துணி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி பார்டரை வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியதில்லை. இந்த பார்டர் இருக்க பொசிஷன்லேயே நம்ம துணியை வச்சு அங்கங்கே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நம்மக்கிட்ட துணி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் இந்த மெத்தடில் பண்ணுறோம். இது இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி துணி இருந்தால் இந்த மாதிரி பேட்டர்ன் கேட்டால் நான் உங்களுக்கு அதை எப்படின்னு இன்னும் காட்டுறேன். இப்போ இந்த கார்னர்லேருந்து இந்த பார்டரை வச்சு நம்ம இந்த எண்டில் வந்து நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். எனக்கு ஆரம்பமே தடங்களாக இருக்க மாதிரி கரெக்டாக வைக்கும்போது நூல் வந்து வெளியே வந்துடுச்சு. மறுபடியும் அந்த கார்னர்லேயே அழகாக நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மெயின் கிளாத்தும் பார்டரும் ஒரு சேர ஒன்றா வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இங்கேயும் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, அதையும் அந்த பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி மடிச்சுட்டு அங்கேயும் ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அப்படியே நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது முடித்ததும் அதுக்கு மேலே ஒரு லைனிங் சும்மா ஜஸ்ட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ஒரு பேப்பர் கேன்வாஸ் வந்து வந்து ஒரு 1.5 இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். பார்டரோட லென்த்துக்கு தேவையான அளவு கேன்வாஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து இந்த ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கலாம். கீழே வந்து ஒரு ஃபஸ்ட் வந்து உங்களோட டவுட்டுக்காக நான் கீழே வந்து லைன் போட்டு காமிக்கிறேன். நம்ம இந்த பார்டர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு பேப்பர் கேன்வாஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக நான் லைன்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச் மேலே தள்ளி ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். கரெக்டாக 3/4 இன்ச் கொடுங்க. பாருங்கள், 3/4 இன்ச் கொடுத்துட்டு இங்கே ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்கேலப் ஸ்கேல் எடுத்துக்கலாம். இந்த இடத்துலேருந்து வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு இப்படியே நான் ஷேப் எடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங் மட்டும் ரொம்ப யூவாக பண்ணாமல் க்ராஸாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை வச்சு அப்படியே அடுத்தடுத்து இன்னொரு ஒன்று ஜாயின் பண்ணுற மாதிரி லைட்டாக அந்த ஸ்கேலை மூவ் பண்ணி ஷேப் வந்து போட்டுக்கிறேன். அதே மாதிரி கீழே எண்டு வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லாமல் நல்லா கேர்வாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு அதை இன்னொரு பேப்பர்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன், இன்னொரு பக்கத்துக்கு. முன்னெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அந்த அட்டையை வச்சு நம்ம கொஞ்சம் சிரமமாக இருந்தது, நீட்டாக வராது. இப்போ ஸ்கேல் இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுலேயே இன்னொன்றும் இருந்துச்சு, அது எதுக்கு வாங்கணும்னு நினச்சி விட்டு வந்துட்டேன். இப்போ அதுவும் இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு தோணுது. இந்த வீடியோஸ்க்கெலாம் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். சரி, பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் போனால் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா கர்வ்லாம் போட்டு எடுத்தாச்சு. இது இன்னொரு பேப்பரில் அப்படியே ட்ரேஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இது அப்படியே மேலே வச்சு ஃபுல்லாகவே ட்ரேஸ் எடுத்து ரெடி பண்ணிக்க போகிறேன்.
நான் இப்போ ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த பேப்பரை இதுக்கு மேலே வச்சுக்கிறேன். இப்படி சரியாக வருதான்றதை அப்படி வச்சுக்கலாம். கிராஸாக வச்சுட்டு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று மட்டும் நம்ம ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் கீழே இருக்க மெயின் கிளாத்து, லைனிங்கு, அதுக்கப்புறம் பேப்பர் கேன்வாஸ் 3 ஒரு சேர ஒன்றா இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம பின் குத்திக்கலாம். இங்கே பின் குத்தினாலும் ஓகே, இல்லை ரஃப்பாக ஒரு ஸ்டிச் பண்ணி போட்டாலும் ஓகே. நான் ஜஸ்ட்டு பின் மட்டுமே குத்திக்கிறேன். இப்போ சென்ட்ரலே ஒரு பின் குத்திக்கிட்டு இந்த ஸ்கேலப் மேலேயே கர்வாக அழகாக நீட்டாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த எண்டுலலாம் நம்ம அந்த ஸ்கேலப் மாதிரி தைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து நம்ம 1.5 இன்ச் தைச்சிரும் இல்லையா, உள்ளே போயிடும். அதனால் அங்கே பண்ண தேவையில்லை. கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அந்த லைன் மேலேயே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி பிடிச்சி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். இப்போ ஃபுல்லாகவே குட்டி குட்டி அர்க்காத் வந்து போடணும். அந்த த்ரெட்டை வந்து டச் பண்ணாமல், அந்த லைனை டச் பண்ணாமல் இந்த மாதிரி அர்க்காத் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நான் இப்போ அந்த நெக்கையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்கேயும் பண்ணிட்டேன்னா இனிமேல் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும் இந்த பேட்டர்னுக்கு. அதனால் நெக்லைனையும் இப்போ அந்த 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் கட் பண்ணிவிட்டு இங்கேயும் குட்டி குட்டி அர்க்காத் போட்டுக்கலாம். எனக்கு லைட்டாக விலகி இருக்க மாதிரி இருக்குது. அதனால் அதை சரி பண்ணி ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இது அப்படியே நம்ம உள்பக்கமாக திருப்ப வேண்டியது தான். இந்த ஸ்கேலப்லாம் பேப்பர் கேன்வாஸ் கொடுத்ததுனால நல்லாவே நீட்டாக வரும். அது போகாமல் இருக்கிறதுக்காக பின் வந்து இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுறலாம். இப்போ எல்லா ஸ்கேலப்பையும் நான் அப்படியே டர்ன் பண்ணி எடுக்கிறேன். இந்த கார்னர்ஸ்லாம் இந்த சேம் ரிப்பர் வச்சு பொறுமையாக எடுத்து விடுங்க. ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்திங்கன்னா நூல் வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் நல்லா இருக்காது. அதனால் பொறுமையாக எடுத்து விட்டுட்டு எல்லா ஸ்கேலப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின் வந்து நீட்டாக குத்தி வச்சுக்கிட்டேன். பாருங்கள் எப்படி குத்திருக்கேன்ட்டு. இப்போ இந்த கார்னர்லேயே ஃபுல்லாகவே ஸ்டிச் போட்டு வந்துடலாம். இப்போ அங்கே ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்கையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் சுற்றி ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு கிளாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ சென்டர் பீஸ் இருக்குல்லையே அதை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பைப்பிங் வந்து இந்த கிளாத்லேயே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கிளாத்தில் கரெக்டாக நெக்லைனில் 1/4 இன்ச் அளவுக்கு இந்த பைப்பிங்கை கொடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். கரெக்டாக 1/4 இன்ச் கரெக்டாக வருமானு பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக சிங்கிள் கைடை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. பேலன்ஸ் உள்ள பைப்பிங் வந்து ஃப்ரண்ட் நெக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மெயின் கிளாத்தை வச்சுக்கிட்டு ரைட் சைடு மேலே இருக்க மாதிரி வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு ரெண்டும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. எனக்கு அதுவே கண்டுபிடிக்கிறதே பெரிய சிரமமாக இருந்துச்சு.
இப்போ லைனிங்கை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பைப்பிங் வந்து கீழே இருக்க மாதிரி வச்சுட்டு, கீழே இருக்க கிளாத் பார்த்திங்கன்னா மடித்து தைக்கிறதுக்காக இருக்குது. இப்போ இந்த நெக்லைனில் நம்ம அப்படியே 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணலாம். இந்த பைப்பிங்கில் நம்ம த்ரெட் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே இந்த ஸ்டிச்சும் வர மாதிரி நம்ம ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்டிச் பண்ண உடனே நல்லா நீட்டாக மெலிசாக இருக்கா. இப்போ இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிவிட்டு மற்ற வேலையை நம்ம முடிச்சிடலாம். இப்போ ஃபுல்லாக அர்க்காத் கொடுத்துட்டு இதை அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணிவிட்டு இந்த பைப்பிங் ஒட்டின மாதிரியே ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேக்கில் சரியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த கிளாத்தை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக இதை சென்டர் பார்த்து நீட்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதுதான் மெயின் விஷயம். நம்ம இவ்வளோ நேரம் பண்ணதை விட இப்போ நம்ம இதை செட் பண்ணுறது தான் பெரிய விஷயமே. ஜஸ்ட் ஒரு வாட்டி வச்சு பார்த்தேன். இப்போ இந்த கீழே இருந்த கிளாத்து பாருங்கள், ஃபுல்லாகவே நான் மடித்து தைச்சிட்டு வந்துட்டேன். பட் டாட் மட்டும் பிடிக்கல. இதுக்கு முன்னாடி டாட் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து மாறிடும். அதனால் டாட்லாம் ஃபுல்லாக பேக் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பிடிச்சிக்கோங்க, அவசரமே இல்லை. நான் பாருங்கள் டாட் பிடிக்கல. இப்போ இது மாதிரி அளந்து பார்க்குறேன் எனக்கு ஸ்லீவோட ஹைட் வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு. எனக்கு வந்து ஒரு 14.5 இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போது கீழே இருக்க கிளாத் மேலே இந்த ஸ்கேலப்பை வச்சு தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமான்னு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிவிட்டு பின் குத்திக்கலாம். பாருங்கள், ஸ்கேல் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்கிறேன். வச்சுட்டு இந்த கிளாத் வந்து இங்கே டச் ஆகணும் இல்லையா, அது கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ வந்து ஓகேவாக இருக்குது. இது மாதிரி தான் நம்ம வந்து சரி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைடு மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம அதே மாதிரி பின் குத்திக்கலாம். எனக்கு ஒரு பக்கம் கரெக்டாக வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பேக் சைட்லேயும் இதுக்கு மேலே இந்த கிளாத்தை வச்சு சுற்றிலும் அரேஞ்ச் பண்ணி பார்க்குறேன் சரியாக வருதான்ட்டு. ஓகே தான். இங்கேயும் நம்ம அதே மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து பின் குத்திக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த 2-3 இடத்துல நம்ம இந்த 2 கிளாத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி பின் குத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பின்லாம் குத்தி ரெடியாக இருக்குது நமக்கு. இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் இப்படியே வச்சு பார்க்குறேன். 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு சரியாக இருக்குது. இப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டிச் வந்து 2-3 வாட்டி அங்கேயே இந்த பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் போட்டுட்டு இந்த ஸ்கேலப்பு என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்புக்கே ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் அதை விட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டிங்கன்னா அந்த ஸ்கேலப் வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டு, இல்லை அது வந்து கொஞ்சம் கிளாத் வந்து தண்ணியில் போடும்போது அம்மா ஸ்ட்ரிங்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அது என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்புக்கே நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அந்த டிசைன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி துணியை லைட்டாக வளைச்சி கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதும் இந்த பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது முடித்ததுக்கப்புறம் நம்ம சென்டர் டாட் வந்து பிடிக்கணும். பாருங்கள், உள்ளே இருக்கிறத நம்ம ஓவர்லாக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளாத் எப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணுறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ஷோல்டருக்கு சென்டரில் நம்ம டாட் வர மாதிரி பார்த்துக்கலாம். மோஸ்ட்டாக டாட் வரும்போது இங்கே பேட்டர்ன்லாம் இருந்தால் அதை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி வர மாதிரி பார்த்துக்கோங்க. பட் எனக்கு இந்த டிசைனுக்குள்ளேயே முடிஞ்சிடும் டாட்டோட ஹைட்டு. அதை நான் ஒரு வாட்டி செக் பண்ணுறேன். சப்போஸ் அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க டாட்டை. இப்போ நான் எனக்கு தேவையான அளவுக்கு ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 4 இன்ச் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கிராஸாக ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு டாட் வந்து பிடிச்சிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம்.
ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. பேலன்ஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.